வணக்கம் மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கானா வினோத் 18 லட்ச ரூபா கேஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே போயிட்டாருன்னு ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு மக்களே. அதை இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம் மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா கானா வினோத் தான் டைட்டில் வின் பண்ணுவாரு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா கானா வினோத் இப்படி பண்ணிட்டாரு. மணிப்பட்டியில இப்ப கிட்டத்தட்ட ஒரு 18 லட்ச ரூபா கிட்ட இருந்திருக்கு. அதை கானா வினோத் என்ன பண்றாருன்னா எடுத்துட்டு வெளியே கிளம்பிட்டாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு மக்களே. அதாவது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. அதாவது அவர் டைட்டில் வின் பண்ணுவாரு, அதுக்கடுத்து பார்த்தா திவ்யா வருவாங்க அப்படின்னு நினைச்சோம். இப்போ கானா வினோத் எடுத்துட்டு வெளியே வந்துட்டாருன்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அது உண்மையா போய் அந்த அபிஷியலா சொல்லல, ஆனா உண்மையில நடந்திருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க மக்களே. இந்த நியூஸ் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. இதுல திவ்யா செகண்ட் வர மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசியில பார்த்தா திவ்யா தான் டைட்டில் வின் ஆயிருவாங்க. சபரி 2வது வருவார் நினைக்கிறேன். விக்கல் சுக்ரமும் அதுக்கடுத்து இவங்க இருக்காங்க, அரோரா தான் இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ரா கடைசியா இருக்காங்க. அவங்க இந்த வாரம் வெளியே போக வாய்ப்பு இருக்கு மக்களே. அப்படி உண்மையிலேயே கானா வினோத் அதை எடுத்துட்டாருன்னா ரொம்ப வருத்தப்படுவார் மக்களே. வெளியே பார்த்திருப்பாரு, ஆகா 50 லட்சத்துக்கான தகுதி நம்ம இதை எடுத்துட்டோமே அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா உண்மையிலே நமக்கே வருத்தமா இருக்கு மக்களே. அதாவது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே.